அஸ்ஸலாமுலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாயசம் தான், வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, நம்மளுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸு. பாயசத்துக்கு சேமியா பதிலாக தராஷ் பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுருப்பாங்க. அது வந்து மாவில் பண்ணி வைக்கிற சேமியா மாதிரி தான், பட் அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் அது எல்லாம் எடுத்து வச்சுக்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் நெய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த நெய் போட்டு, நட்ஸ் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ அந்த நட்ஸ் வந்து ஒரு ஃப்ரை பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டிஷ் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுலேயே வந்து அந்த நெய் இருக்கும்ல, அதுலேயே வந்து அந்த தராஷ் பன் அப்படின்னு சொன்னால சேமியா மாதிரி, அது இல்லைன்னா சேமியா அதுக்கு பதிலாக சேமியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதோட ஆல்டர்னேட்டிவ் தான். யூஸ் பண்ணி அதை போட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து அந்த நெய் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, நெய் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அதிலே சரியாயிடுச்சுன்னா அதிலே விட்டுடுங்க. அந்த பேனில் வந்து தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து சாபுதன், அதாவது அதுக்கு பேர் என்ன, ஜவ்வரிசி, அது யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி பாயசம் மாதிரி. அந்த ஜவ்வரிசி வந்து எங்ககிட்ட பெரிய சைஸ் ஜவ்வரிசி தான் இருந்துச்சு. அது வந்து நான் ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சரி, செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். பட் ஊற வச்சு இன்னும் அது வந்து சாஃப்ட் ஆகாததுனால அதே பேனில் தண்ணி போட்டு அதில் இந்த ஜவ்வரிசி ஊற வச்சு வடிகட்டின ஜவ்வரிசி போட்டு பாயில் பண்ணேன். ஒரு 22 நடுவில் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், கீழே வந்து அடி பிடிக்குது. அதனால தண்ணி போட்டு பாயில் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அது சரியாக பாயில் ஆகாதனால குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுட்டேன். அது நல்லா பாயில் ஆகிருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்யணுமோ அந்த பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் பால் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான பால் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 300 ml பால் வச்சுருந்தேன். அந்த பால் தான் போட்டு அது வந்து சூடான உடனே அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாமே போடணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சேமியா, அந்த தராஷ் பன் தான் வந்து போடணும். அது போட்டு கொஞ்சம் அது குக் ஆகணும்ல, சாஃப்டாக ஆகிற வரைக்கும், அது குக் ஆகிற வரைக்கும் அதை வந்து நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது குக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை அதெல்லாம் போடணும். ஃபஸ்ட் வந்து இது நல்லா குக் ஆகணும், நடுவில் வந்து பார்த்துட்டு போங்க. அப்படி விட்டுடாமல் கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக சேமியா எப்படி கொஞ்சம் நேரத்தில் குக் ஆகிடுமோ அதே மாதிரி இதுவும் குக் ஆகிடும். அது ஃபஸ்ட்டு குக் ஆன உடனே நல்லா சாஃப்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க கையில் எடுத்து. அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம வேக வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி இருக்குல்ல அதை போட்டுக்கணும். அதை போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்டாக அது மிக்ஸ் ஆகட்டும். அந்த பாலோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ளே போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் போட்டுக்கோங்க. நான் மில்க் மேட் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன். ஏன்னா மில்க் மேட் இன்னும் ஆட் பண்ணால் இன்னும் அதிகமாக ஸ்வீட் ஆகிடும்ல, அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான அளவு மில்க் மேட் எதுக்குன்னா அது நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா ரிச்னஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் மில்க் மேட் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்து அந்த நட்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஆறின உடனே சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் சூடாகவும் இருக்கணும், நம்ம சாப்பிட்ற பதம் இருக்குல்ல அந்த இதுவில் சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்னஸாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 10 to 20 மினிட்ஸ் கழித்து அப்படியே சாப்பிட்டோம். நாங்கள் வீட்டில் எல்லாருமே, பசங்களாம் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் பேகம்ஸ் கிரியேஷன்.